நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்த 90 வயது மூதாட்டியை கொலை செய்து 1 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பரத்குமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியில் வசித்து வந்தவர் 90 வயதான மூதாட்டி சரஸ்வதி. இவருடைய கணவர் சீனிவாசன் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்த நிலையில் அவரது மகன்களும் மகள்களும் திருமணமாகி வெவ்வேறு பகுதியில் வசித்து வந்தனர். இதனால் மூதாட்டி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கு சொந்தமான அக்ரஹாரம் பகுதியில் உள்ள சொந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை சரஸ்வதிக்கு உணவு வழங்குவதற்காக சரஸ்வதியின் பேரன் வெங்கடேசன் என்பவர் வீட்டின் கதவை தட்டியுள்ளார். வீட்டின் கதவு உள்பக்கமாக தாழ்பால் போட என்ற நிலையில் கதவு திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த வெங்கடேசன் அருகில் இருந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது அங்கு மூதாட்டி மூக்கு, காது உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் மூதாட்டி அணிந்திருந்த 1 பவுன் தோடு மாயமானதும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மூதாட்டியின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் திருச்செங்கோடு டிஎஸ்பி கிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வீட்டில் வேறு ஏதேனும் பொருட்கள் காணாமல் போனதா என்பது குறித்தும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்து நகைகள் பறித்த சம்பவம் பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பரத்குமார்.